அக்கா, இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள தினேஷ கொன்னாகணும். உன்னால முடியாது நீலவேணி. நீ என்னதான் மாய மந்திரம் செஞ்சாலும் தினேஷ கண்டுபிடிக்க உன்னால முடியாது. ஏன்னா அவங்கள உருவம் மாத்துறதுன்னா அதனால அசல் எது நகல் எதுங்கிற சூட்சுமம் உன் கையில் இருக்கிற அந்த கத்திக்கே தெரியாது. அக்கா, ஏதாவது பண்ணுக்கா. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. அதுல யார் தினேஷ்னு சீக்கிரம் கண்டுபிடிக்கா. அவளால முடியாது. இந்த மாற்றாண்ட இருக்கிற வரைக்கும் நீலவேணிக்கு தோல்விதான் மிஞ்சும். இந்த மாற்றாண்ட இருக்கும் பொழுது அந்த மாயக்கத்தி என்ன செய்யும்? இப்போ அந்த கத்தியோட நிலைமையை பார். இப்போ நிலைமையை பாரு. இது ஒரு மந்திர வட்டம். சந்திர கிரகணம் முடிகிற வரைக்கும் அந்த வட்டத்தை தாண்டி உங்களால வெளியில வர முடியாது. என் மந்திர சக்தியால உங்களை நான் கட்டிட்டேன். உன்னால முடியாது நீலவேணி. என்ன மீறி ஒரு உசுரையும் எடுக்க முடியாது. டேய், இன்னும் ஒரே நிமிஷம் தானே இருக்கு. அதை தாண்டிட்டா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. டேய், உனக்கு என்னாச்சுடா?
என்ன? டேய் நீ தினேஷ் மாதிரி இல்லடா, டோட்டலா சேஞ்ச் ஆயிட்ட. என்னாச்சுடா உனக்கு? அப்படியா? வெளியே போயிட்டு வந்தேன், தாயத்துக்கே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். டேய் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுடா. சீக்கிரம் போ, சீக்கிரம் போய் தேடி கட்டி போ. பதறாதடா, மார்த்தாண்டம் தான் நீலமணி கட்டி போட்டு வச்சிருக்காரு, அதனால எனக்கு ஒன்றும் ஆகாது. பதறாத, நான் போய் எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் போ. டேய் என்னாச்சுடா?